stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டுமாய் இந்த வாரம் உங்கள் அனைவரையும் இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு இந்த நிகழ்ச்சியின் வழியாய் பேசுவது கண்டிப்பா எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். காரணம், நீங்கள் அநேகர் உங்க வாழ்க்கையிலே பலவிதமான துயரங்களை, துன்பங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது, எங்களுக்கு வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பும் பொழுது, சிலர் நீங்க நேரடியாக கூட ஆலயத்துக்கு வந்து எங்களை சந்தித்த பொழுது உங்கள் சூழ்நிலைகள் கண்டிப்பாய் காண்பிக்கப்பட்டது. எல்லோர் வாழ்க்கையிலும் கடந்து செல்வதை போல நீங்கள் யார் பலவிதமான துயரங்களை கடந்து சென்றீர்கள். நாம் நேரடியாய் பார்த்தோம், தொலைபேசி வழியாய் பலர் நீங்கள் ஆலோசனை பெற்றிருக்கிறீர்கள். எனவேதான் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார், உதவி செய்வார் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நேரத்திலும் கூட நீங்கள் முதல் தடவையாய் இந்த வாரம் இந்த நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தால், அல்லது நீங்கள் சேனல் டியூன் பண்ற நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நிறுத்தி கவனித்துக் கொண்டிருந்தால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்கள் கஷ்டங்களை நீக்க வல்லவரா இருக்கிறார். கண்டிப்பாய் அவரால் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். மக்களே, இந்த நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சியில எங்களோட இணைந்திருக்கும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். கீழே உள்ள இந்த முகவரியை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம், தொலைபேசி எண்களை குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால், அல்லது நீங்கள் லைவ் சாட்டிலும் அல்லது வாட்ஸ்அப் வழியாய் எங்களுக்கு செய்தி அனுப்ப விரும்பினால், ஒரு ஜெப ஆலோசனைக்கோ ஒரு வழிகாட்டுதலுக்கோ கண்டிப்பாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நண்பர்களே, முதலாவது இந்த சிறு அட்டவணையை சீக்கிரமாய் நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். நாம் நிகழ்ச்சியினுடைய வார்த்தைக்கும் மேலும் வல்லமையான சாட்சிக்கும் செல்வதற்கு முன்பாக, ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். நல்லது நண்பர்களே, இந்த சமயம் இந்த முதல் சாட்சியை நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். அதாவது, இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே, இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்துல நம்ம கடந்து சென்று கொண்டு, யார் நீங்க தொடர்ந்து எங்களோட இந்த பிரயாணத்துல இருக்கிறீங்களோ, கர்த்தர் தாமே ஆரம்பம் முதல், புது வருட ஆரம்பம் முதல் உங்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல்? மிக சரியாய், இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில உள்ள பலதரப்பட்ட பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொல்லும் பொழுது, மக்கள் தனியாய் தான் எல்லாவற்றை செய்ய முயற்சிக்கிறார்கள். தனியா அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, நான் சரீர துணையை பற்றி பேசவில்லை. கண்டிப்பா நீங்க ஒரு நண்பரோட சேர்ந்து அல்லது பல பேரோட சேர்ந்து நீங்க வியாபாரம் செய்து கொண்டுக்கலாம், அல்லது முயற்சி எடுத்து கொண்டுக்கலாம். நான் சொல்லுகிற இந்த தனிப்பட்ட தன்மை என்பது, நீங்கள் ஆவிக்குரிய உதவி ஏதும் இல்லாமல் முன்னோக்கி செல்வது. காரணம், இவ்வுலகத்திலே நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, வசனம் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது. இந்த உலகத்திலே இருள்கள் நம்மை சூழ்ந்திருப்பதாய், அதாவது கெட்டது. எனவேதான் மக்கள் சில நேரம் காரணம் புரியாமல், என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்க தடைகளை சந்திக்கிறாங்க, தோல்விகளை சந்திக்கிறாங்க. சில நேரம் கைக்கு எட்டியது, அதாவது கிட்ட வரக்கூடிய ஒரு விஷயம் கை மீறி போகிறது அல்லது கை நழுவி போகிறது. எவ்வளவு போராடியும் தொடர் தோல்வி. ஒரு அடி அவங்க முன்னாடி எடுத்து வைக்கும் போது 10 அடி பின்பாய் சறுக்குவதை அவங்க பாக்குறாங்க. லாபம் ஓரளவு என்றால் செலவு ஏராளமான அளவு அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு விதத்துல அதை நஷ்டம் என்றும் சொல்லலாம். இப்படி பலதரப்பட்ட வழியில அவங்க வாழ்க்கை தடுமாறி கொண்டிருக்கிறது. ஏன் இந்த வருஷம் தொடங்கி 2 வாரம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 15 நாட்களிலேயே நீங்க பலதரப்பட்ட நஷ்டங்களை, இழப்புகளை, தோல்விகளை சந்தித்திருக்கலாம். ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. எனவேதான் தேவனுடைய ஆலோசனை என்ன? நாம் அவரோடு இணைந்தால், அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தால், நம்முடைய சூழ்நிலையை அவருக்கு முன் வைத்தால், அவரோட ஒரு ஒருங்கிணைப்பிலே நாம் சேர்ந்தால்,
அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் உன் பாதைகளை செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னே போய் உன் பாதைகளை செவ்வையாக்குவேன். ஏறத்தாழ 10 வருட காலமாய் ஒரு ஆண் மகனாக, ஒரு பொறுப்புள்ள தலைவராக, குடும்ப தலைவராக தன் வாழ்க்கையில பல கனவுகளோடு இவர் பல முயற்சிகளை செய்தார், பல வழிகளில் போனார், பல காரியங்களை செய்தார். ஆனால் எந்த வழியிலையுமே அவரால் ஜெயிக்க முடியல, முன்னேற முடியல, முன்னோக்கி செல்ல முடியவில்லை. அவர் பார்த்தது என்ன? எப்படி எனக்கு இது எல்லாமே தொடர் தோல்வியாய் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சலிப்படைந்த ஒருத்தராய் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது இங்கே வரும்படியாய். இங்கே தேவனுடைய வார்த்தை அவருக்கு முன்வைக்கப்பட்டது ஒரு சவாலாக. ஆம் நண்பர்களே, நான் சொல்லுகிறேன், ஒரு சவாலாக. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வெறும் வாசிப்பிற்கான ஒரு வார்த்தை அல்ல. இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அவர் சொன்னார், என்னுடைய வசனம், என்னுடைய வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. ஜீவனாயும் ஆவியாயும் என்ன அர்த்தம் தெரியுமா? உயிர் உள்ளதா இருக்கிறது, செயல்படக்கூடியதா இருக்கிறது, வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது, பலன் தரக்கூடியதா இருக்கிறது. ஜீவனாயும் ஆவியாயும், பலன் பலன் தரக்கூடிய வார்த்தை. மக்கள், இந்த வார்த்தை பலன் தரக்கூடிய ஒன்று. எனவேதான் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வேலை செய்ய நீங்க அனுமதித்தால், அவரோடு சேர்ந்து நீங்கள் செயல்பட்டால், நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும், எவ்வளவு பெரிய அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தை செய்ய முடியும். எனவே இவர் எப்படி அந்த வார்த்தையை சோதித்தார், எப்படி இந்த வார்த்தையினுடைய பலனை பார்த்தார்? குறிப்பாய் கடன் பிரச்சனையில் இருக்கிற நீங்கள், வேலை சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, வியாபாரம், அதாவது பல முயற்சிகள் வியாபாரத்துக்காக, ஆனால் தோல்வி, எங்க போனாலும் வழி சரியா அமையல, பாதை சரியா அமையல. இதோ இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். இவருக்கு தேவன் என்ன செய்தார் உங்களுக்கு செய்ய முடியும். ஆனால் இவர் என்ன செய்தாரோ அதை நீங்கள் செய்ய தீர்மானிக்கும் பட்சத்தில் ஆண்டவரும் அழைப்பு கொடுக்கிறார். இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நாம் அவரை சோதிக்க முடியும். அவர் சொன்னார், இதனால் என்னை சோதித்து பாருங்க. திரு பவுல் அதை செய்தார். அதுல அவருக்கு பலன் கிடைத்ததா இல்லையா நாம் நேரடியாக கவனிக்கலாம். என் பேர் பவுல். எனக்கு ஏஜ் 46 என்னோட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். என்னை சுற்றி இருந்து எல்லாருமே பணத்துக்காக வசதியாக இருந்தாங்க. ஆனால் நான் வேலை செஞ்சு கொண்டே இருந்தேன். எப்பவுமே அவங்க மேனேஜர் கீழே தான் நான் வேலை செஞ்சேன். என்னோட சம்பளம் ரொம்ப குறைவாக இருந்தது. எல்லாருமே கார் வச்சுருக்காங்க, பைக் வச்சுருக்காங்க, என்னால் பைக்கே கிடையாது. என்னடா யோசனை பண்ணியிருந்தேன். அப்போது எனக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது, மன அழுத்தம் இருந்தது, மன கஷ்டம் இருந்தது. என்ன பண்ணுறது என்னால் முடியல. அப்போ நான் உட்காந்து யோசனை பண்ணால் எத்தனோ ஆலயங்களுக்கு போனேன், எங்கெல்லாம் வந்தால் என்னால் முடியல. இதோடு விட்டுது. நான் அமைதியாக உட்காந்தேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு 92லேருந்து நான் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன். இதை நான் பணம் சம்பாதிப்பேன், அப்புறமா பணம் ஒரு 20ஆம் தேதி ஆனால் எனக்கு பாக்கெட்டில் பணம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என் நண்பன் மூலிமா கண்டறிந்தேன். நான் ஆலயத்துக்கு வந்தேன். எனக்கு கொஞ்சம் உள்ளே வரும்போது வித்தியாசம் இருந்தது. அதுக்கு மறுபடியும் இன்னொரு வெள்ளிக்கு வரும்போது எனக்கு இன்னும் வித்தியாசம் தெரிஞ்சது. அப்போ இவங்ககிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குது, நம்ம கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் கற்றுக்கினேன். என் வாழ்க்கையில் என் பொருளாதாரம் அழிக்கப்பட்டதாக இருந்தது. இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பொருளாதாரம் எப்படி போகணுன்னு எனக்கு கற்றுத்தந்தாங்க. அதே போல் என் வாழ்க்கை இப்போ இருந்தது. அப்படியே என் வாழ்க்கை மாறணுன்னு இப்போ இங்கே இந்த கற்றுக்கின்ற ஒரே விஷயம், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. நான் கற்றுக்கினேன். எத்தனை ஆலைகள் போகிறேன், உண்மைத்தன்மை இங்கே இருக்குது. அப்போ இவங்க கொடுக்குறது எல்லாமே உண்மைத்தன்மையான விஷயம். தேவனுக்கு நீ இப்படி இருங்க, இப்படி வித்தியாசமாக செய்யுங்க, இப்படி உண்மைத்தன்மை இருங்க, உங்களோட வாழ்க்கையில் வித்தியாசம் ஏற்படுனாங்க. அவங்க உண்மைத்தன்மை என்ன கற்றுக்கிட்டாங்க, தேவனுக்கு நீர் எப்படி இருக்க வேண்டும், தேவன் இடத்துல தசம்பாகை பற்றி அவங்க சொன்னாங்க. அப்போ தேவனுக்கு நான் தசம்பாக கொடுக்கும்போது நான் வித்தியாசம் உணர்ந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க தியாகத்தை கொடுத்தாங்க. என்னென்ன தசம்பாக 3 மாதம் உங்களுக்கு சவால் வச்சாங்க. எனக்கு உங்களுக்கு சவால் தேவன் கொடுத்த அந்த சவாலை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா. அப்போ 3 மாதம் நான் என்ன பண்ணேன், என்னோட சம்பளத்திலேருந்து 10% சரியாக முதல் 10% எனக்கு சொன்னாங்க. முதல் 10% அது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்போது வேதத்தின்படி நான் மலிக்க விஷயத்த சொன்னாங்க. மலிக்க படிக்கும்போது அந்த புரிஞ்சுக்கொண்டேன். அப்போ இவங்க சொன்னது உண்மைதான், அந்த வேதத்தில் இருக்க ஒரு விஷயம் உண்மைன்னு சொல்லிட்டு அதே போல் என் வாழ்க்கைப்படி நான் 10% சரியாக நான் செஞ்சேன். அந்த 10% 3 மாதத்தில் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. நான் தேவனுக்கு கரெக்டாக அந்த தசம்பாகம் கொடுக்கும்போது
எனக்குள்ள முதலாவது நான் ஒரு சந்தோஷம் உணர்னேன். என்னடா அது அப்படின்னா, எனக்குள்ள ஏதோ ஒரு பணம் இருக்கிற மாதிரியே, எனக்குள்ள ஒரு தெம்பு இருக்கிற மாதிரியே இன்னும் உணர்னேன். அப்போ எனக்குள்ள வந்து ஒரு பலம் இருக்குது. அந்த பலத்தை நான் வந்து செயல்படுத்தணும். அப்போ வந்து ஆக்ஷன், அதாவது முடிவு எடுக்கிறது தைரியம் வந்தது. ஒரு பொருள் எடுக்கணும்னா தயங்குவேன். ஆனால் தேவனுக்கு நான் உண்மையாக இருக்கும்போது தேவன் வந்து என் கூட இருந்த மாதிரி உணர்னேன். அந்த வேலை நான் செஞ்சேன் கரெக்டாக. அப்போ வந்து பைக் வாங்கிறதுக்கு தயங்கினேன். பைக்கு வாங்கிறதுக்கு எப்படி தயங்கினா, 60,000 ரூபாய்க்கு என்னால் பைக் வாங்க முடியும், என்னோட சம்பளம் குறைவாக இருந்தது அப்படின்னு. அப்போது தேவனு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. சில விஷயங்களை நீங்கள் இப்படி பண்ணனா இப்படி இருக்கும். ஆனால் எத்தனோ வாட்டி நான் பைக் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. ஆனால் தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது யோசனை கொடுத்தாரு எனக்கு. இப்படி இந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணும்போது எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் உணர்னேன். அதே போல் அந்த ஆலோசனை பண்ணி நான் நடந்தேன். என்னோட பகரம் பேங்க்கில் சேவிங் பண்ண சொன்னது மைண்டு யோசனை வந்தது எனக்கு. பேங்க்கில் சேவ் பண்ண நேரடியாக பைக்கை வாங்கிறது நண்பன் மூலிமா போனேன். முழு காசு கொடுத்துட்டு நான் பைக்கை பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து என் வாழ்க்கையில் இப்படி மாறும்போது நான் பைக்கு மட்டும் நான் வாங்கக்கூடாது, நான் கார் வாங்கணும், ஒரு கம்பெனிக்கு ஒரு மேனேஜராக நான் இருக்கணும் நான் பண்ணேன். தேவன் மேலே நான் விசுவாசம் வைத்தேன். அந்த விசுவாசம் பகரன எனக்கு வாழ்க்கை அடுத்த ஸ்டெப்பு நகர்த்த வேண்டிய யோசனை வந்தது. திங்கக்கிழமை மீட்டிங்கில் நான் கலந்துக்கும் போது அவங்க வியாபாரத்தினியான ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஆலோசனை படி நான் செய்யும்போது எனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா, நான் எப்போ அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக வேண்டும் நினச்சினோ அதே மாதிரி நான் மேனேஜர் ஆகிட்டேன். அந்த கம்பெனி கார் கொடுத்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, என் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனை முதலாவது நம்ம நம்பணும். அதே மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்கிறார்களோ நம்ம அது சரியாக நம்ம செய்யணும். நம்ம ஊழியக்காரர் சொல்கிற பேச்சு கேட்காம நம்ம சில விஷயங்கள் மாற்றி செய்யும்போது நம்மள வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த தவறை நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு கஷ்டம் வந்தது. அப்போது இந்த ஆலயத்தில் இருக்கிற பகாரம் சொன்னபடி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எல்லாம் உண்மையான நடக்கும் என்று நான் நம்பினேன். அதே போல் பாஸ்டருங்க சொன்னாங்க, அதே போல் நான் செஞ்சேன். என் பொருளாதார வாழ்க்கைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, அதே மாதிரி நான் செஞ்சேன். என் வாழ்க்கை வித்தியாசம் ஏற்பட்டது. இதை தான் தேவனை முதலாவது நம்ம நம்பணும். பிறகு அவங்க ஆலோசனை படி, ஏன்னா தேவன் இவங்களுக்குள்ளே இருக்கான்னு நான் நம்பினேன். எத்தனோ ஆலயத்தில் போயிருக்கேன், ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் இவங்களுக்குள்ளே இருக்காங்க நான் வித்தியாசம் உணர்னேன். அதே போல் என் வாழ்க்கையில் வித்தியாசம் வந்தது. என் பொருளாதார வளர்ச்சி அடைந்தேன். என்னடா படிக்க தெரியாத ஒருத்தன் வந்து இப்போ வந்து ஒரு காரில் போகிறான்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து தேவன் தான். ஏன்னா 30 வருஷமாக நான் வந்து வேலை இருந்திருக்கேன், வளர்ந்துருக்கேன். ஆனால் இதுவரையில் எனக்கு என் வாழ்க்கையில் இது நடக்கலை. ஆனால் இந்த எப்போ தேவன் பற்றி உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கும் போதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் வித்தியாசங்கள் ஏற்படும், நம்மளை வெற்றி அடையும். நமக்கு பின்னாடி தேவன் இருக்கார்ல, நம்மளுக்கு முன்னாடியே தேவன் இருக்க நான் உணர்னேன். இப்போடு என் கூட தேவன் இருக்கார். ஆனால் எனக்குள்ளே தேவனை வரத்துக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன். எனக்குள்ளே வந்துட்டாருன்னா எனக்கு எல்லாமே உலகம் வந்து சின்னது. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம். உலகம் வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே உலகம் ரொம்ப பெருசாக இருந்தது. எப்போ ஆலயத்து தேவனை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், அப்போ ஆலயம் எனக்கு ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஆலயம் பெருசாகிடுச்சு, உலகம் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் தேவன் என் கூட இருந்துனே இருக்காரு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், ஆஃபீஸில் பிரச்சனை வரும், எனக்கு விரோதமாக நடக்கும். ஆனால் இதுவரையில் யாருமே என்னை அசைச்சது இல்லை. ஏன்னா என் கூட தேவன் இருக்காரு. காலையில் ஏந்துதான் நான் ஏந்ததை உடனே நான் ஜெபம் பண்ணுவேன். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து படிச்சுட்டு அதை முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கிளம்பி போவேன். அதே மாதிரி பாஸ்டருங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதே நான் இதில் யூனிவர்சல் யூடியூப் எல்லாமே நான் பார்ப்பேன். ஒரு பிஷப் கொடுக்குற மெசேஜை நான் பார்த்துருக்கேன். அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும், அதை நான் கேட்பேன். அவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, நான் நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அப்போ நம்ம இதையும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது அந்த வசனங்களை கேட்க 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 எனக்குள்ள ஒரு ஆவி வந்திருக்கு. உண்மையான தேவன் இங்கே இருக்காரு நான் நம்புகிறேன். எப்படி என் வாழ்க்கை மாறினதோ உங்களோட வாழ்க்கையும் மாறும். எப்போ தேவனை நீங்கள் நம்புறீங்களோ அப்போ தான். எப்போ இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் போதகளை சொல்ல பேச்சு நீங்கள் கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கும். என் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைஞ்சோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும். இது நான் நம்பினேன், நீங்களும் நம்புங்க. தேவன் உங்களோடு இருப்பார். இந்த சாட்சியை நீங்கள் யார் கூர்ந்து கவனித்தீர்களோ கண்டிப்பா சில பேருக்கு வந்து இது ஆச்சரியமான விஷயமா இருக்கலாம். நீங்க நேரடியாய் இங்கே வந்து பார்க்கலாம். அவர் இந்த ஆலயத்துல வந்து கொண்டிருப்பதை, எந்த அளவு அவர் வாழ்க்கை மாறியது நீங்கள் நேரடியாய் அவரோட பேசலாம். நண்பர்கள், இன்னைக்கு அவர் ஒரு கௌரவத்துக்குரிய, மரியாதைக்குரிய, சுயமரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். ஏறத்தாழ 10 வருட காலம் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நண்பர்களை, இன்னொரு சாட்சி வல்லமையானது. அதை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாய், நான் தேவனுடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாய், யூனிவர்சல் ஆலயத்திலே சமூக சேவைகளும் நாம் ஒவ்வொரு தடவையும் எல்லா வாய்ப்புகளிலும் செய்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தினுடைய பலதரப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு உதவும்படியா அப்படிப்பட்ட ஒரு சமூக சேவையினுடைய ஒரு தொகுப்பை
நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். மார்பக புற்றுநோயை குறித்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது. சிறு தொகுப்பு கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். மீண்டும் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். மக்களை, இந்த சமயம் நாம் சற்று நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். நான் உங்களுக்கு அருகாமையிலே வந்து இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உண்மையிலே துயரப்படுகிற ஒருவரா? உங்களை மிக கவலையான ஒரு நிலைமையில நீங்க பாக்குறீங்களா? அதாவது துர்பாக்கியசாலியாய், தோற்கடிக்கப்பட்ட ஒருவராய், நான் எதை செய்தாலும் எனக்கு பலன் இல்ல பலன் இருக்காது அப்படின்ற ஒருத்தரா நீங்க உங்களை பாக்குறீங்களா? எல்லா நேரமும் கண்ணீரும் கவலையுமான ஒரு சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையா? ஒருவேளை நீங்கள் ஒருத்தரால புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், அல்லது கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். தனியாய் போராடுவதை போல நீங்க உணர்ந்து கொண்டிருக்கலாம். நீங்க சில நேரம் அந்த கண்ணீரை வெளிப்படுத்தலாம், உள்ளுக்குள் நீங்கள் புழுங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு நான் இந்த நேரம் சொல்ல வைத்திருக்கிற நற்செய்தி என்ன தெரியுமா? மிக சரியாய் இந்த கண்ணீரோட, வேதனையோட, பரிதவிப்போட, கவலையோடு இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பாக்கியவான்கள். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். எப்படி நான் பாக்கியவான்? என்னை எல்லாரும் துர்பாக்கியசாலின்னு சொல்றாங்க, அதனாலதான் நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க. என் வாழ்க்கை அடிமட்டமான ஒரு நிலைமையில இருக்கிறது, நான் செய்த பாவம் என் தலை எழுத்துன்னு தான் நான் கேட்கிறேன். ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்லவில்லை நண்பர்களே. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தாமே சொல்லுகிறார், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இன்னொரு விதத்துல உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்போ உங்களால இந்த வார்த்தையை நம்ப முடிகிறதா? இப்போ இந்த நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரம் இது எனக்கு நடக்கும் நீங்க நம்புறீங்களா? ஏற்கனவே நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பார்ப்பீர்கள் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுவதை. இந்த நபருடைய வாழ்க்கையில் நடந்ததை போல இந்த சாட்சி கேட்ட பிற்பாடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் தொடர்ந்து இந்த வாரம் எங்களோடு இணைந்திருங்கள். எப்படி நீங்கள் உங்க கடந்த கால வாழ்க்கையை ஜெயிக்க முடியும், இந்த துயரத்திலிருந்து எப்படி வெளியே வர முடியும், தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நொறுக்கப்பட்டிருந்தேன், பாதிப்படைஞ்சிருந்தேன், ரொம்ப கவனச்சிதைவடைந்திருந்தேன். எனக்கு வியாதியானது இருந்தது, மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணம், தூக்கம் வராத பிரச்சனை, தைராய்டு வியாதியானது இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. மேலும் என் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனையானது இருக்கும். சண்டை சச்சரவு எப்போதுமே எங்கள் வீட்டில் பிரச்சனையானது இருக்கும். எனக்கு ஆவிக்குரிய விதத்துலையும் பிரச்சனையானது இருந்தது. என் வீட்டு மேலே யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், நான் நிழல்களை பார்க்குற மாதிரி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரியானது எனக்கு உணர்வெல்லாம் ஏற்படும். இது எனக்கு ரொம்ப அதிகமான பயத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். வலி நிவாரணி நான் மருத்துவரிடத்துலேருந்து பெற்றிருக்கேன். அந்த வலி நிவாரணியை சாப்பிட்றது மூலமாக ரத்த வாந்தி எடுத்திருக்கேன். நிறைய தடவை நதி பக்கமாக என்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு நான் நதியில் குதிக்கணும்னு சொல்லி போயிருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ மறிக்காமல் உன் பிள்ளைங்க மட்டும் மறிச்சாங்களா என்ன பண்ணுவ? அதனால் எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தேன்.
எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, நான் மறிக்கணும்னு நினச்சேன். அதனால நான் தனிமைப்படுத்திப்பேன், என்னை நான் எப்போதும் தனியாகவே வச்சுப்பேன். அதனால் நான் நிறைய தூக்க மாத்திரை சாப்பிடுவேன். நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்றதன் மூலமாக நான் தூங்க முடியும்னு நினச்சேன். மேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். நான் நிறைய செய்வினை எடுக்கிற இடத்துக்கு போயிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று பதில் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே பதில் கொடுக்கல. இன்டர்நெட்டில் ஏதாவது வெப்சைட்டில் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே உதவி கிடைக்கல. என் வாழ்க்கை அதே மாதிரி தான் அழிக்கப்பட்டதாகவே இருந்தது. அதன் பிற்பாடு என்னுடைய சொந்தக்கார நபர் ஒருத்தர், நீ ஏன் இந்த ஆலயத்துக்கு போய் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கிற பாஸ்டரை பார்த்து பேசு, உனக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன், நீ அவங்கக்கிட்ட பேசுன்னு சொல்லியிருந்தாரு. நான் அதன் பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன், பாஸ்டரை பார்த்து பேசினேன். எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது. நான் போயிருந்தேன். அங்கே அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஆலயத்திற்கு கூட்டத்துக்கு வாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன்படி செய்யுங்க. நான் அந்த மாதிரி தான் கவுன்சிலிங்காக 3 மாதம் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த 3 மாதத்தில் மாபெரும் மாற்றங்களை எனக்குள்ளாக பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் கோவப்படும் பொழுது நான் தான் குடிச்சிட்டு சாவியை தூக்கி போடுறது, பொருளை தூக்கி போடுறது, கத்துறது, அடிக்கிறதுன்னு நான் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை பண்ணுவேன். ஆனால் நான் ஆலயத்தில் கற்றுக்கிட்ட இந்த கவுன்சிலிங் மூலமாக நான் எவ்வளோ மாறி இருக்கேன், எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு என்னால் உணர முடியுது, பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு நான் ரொம்ப பலனாக சந்தோஷமாக இருக்கேன். நான் உண்மையாக இருக்கேன். எனக்குள்ள சமாதானமானது இருக்குது. தேவனிடத்துலேருந்து வர உள் பலனானது எனக்குள்ளாக இருக்குது. நான் எதையாவது சந்திக்கும் போது நான் பயப்படுறதில்ல. நான் அந்த சவாலை எதிர்த்து போய் அதை சந்திக்கிறேன். தேவனோடு கூட என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ளாக இருக்குது. தேவனோட பீடத்தின் மீது என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த பிற்பாடு என் வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்குது. இனிமேலும் நான் பழைய கிரேஸாக இல்லை. எனக்குள்ளாக இருந்த வியாதி, மருந்து, மாத்திரைகள், இந்த வாழ்க்கை எதுவுமே இனி என்கிட்ட இல்லை. இந்த மன அழுத்தம் இனி என்கிட்ட இல்லை. நான் குடிப்பழக்கத்துலேருந்து முற்றிலுமாக விடுதலையாக இருக்கேன். தூக்கம் வராத பிரச்சனையிலேருந்து விடுதலையாக இருக்கேன். இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையாக இருக்கேன். எனக்குள்ளாக தேவனுடைய சமாதானமானது இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்குள்ள தேவனுடைய அன்பானது இருக்குது. எனக்குள்ள அமைதியானது இருக்குது. இனிமேலும் அந்த தற்கொலை எண்ணம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது தேவனுடைய பலத்தினால மாத்திரம்தான் நடந்தது. மக்களே, நான் உங்களுக்காய் அழைப்பு கொடுத்திருக்கிறேன். மிக சரியா துயரத்தோடு இருக்கிற நீங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களுக்கான ஜபத்தை சற்று நேரத்தில் செய்ய போகிறேன். அதற்கு முன்பாய் ஆலயத்தில் உள்ள ஒரு முக்கியமான குழு, முதியோர்களுக்காய் ஏற்படுத்தப்பட்ட காலேப் என்கிற ஒரு குழு, அந்த குழுவை சேர்ந்தவர்களுக்காய், வயதிலே மூத்தவர்களுக்காய் ஒரு சிறப்பு காரியம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. அந்த நேரம் அவங்களுக்கு அற்புதமான ஒரு தருணமா இருந்தது. அதை குறித்து ஒரு சிறு வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்த பிற்பாடு அதனை தொடர்ந்து ஒலிக்கிற இந்த பாடலுடைய இடைவெளியில குடும்பத்தாரோட ஒன்று சேருங்கள். குறிப்பாய் நீங்க இந்த நேரமும் கூட கவலையோடு வருத்தத்தோடு இருந்தால் நான் ஜெபத்துல என்னோட இணையும்படி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியா.
கண்களாலே நிலையாக என்னை காண்கின்றவர் செவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர் அழுகின்றேனே நான் மகிழ்ச்சியில் பதில் காலை வரும் எனக்கருகில் நீ தொலைவில் இல்லை என்றும் மாறாத உண்மையும் நீ உடன்படிக்கையின் சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறிவிடும் ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும் உடன்படிக்கையின் சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, திரைக்கு நேராக என் கரத்தை நீட்டுகிறேன். இந்த நேரத்தில் யார் எங்கே இருந்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்? மிகுந்த துக்கத்தோடு, மிகுந்த சுமையோடு, வருத்தத்தோடு. ஆண்டவரே, இவர் தன்னை துர்பாக்கியசாலியாய், தோற்கடிக்கப்பட்ட ஒருவராய் கருதி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வார்த்தை இவருக்காய் கொடுக்கப்பட்டது. துயரப்படுகிற இவர்கள் பாக்கியவான்கள் என்று நீ சொன்னீர். காரணம், இவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எந்த சூழ்நிலைக்காக இவர் துயரப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, நான் உன் கரத்தை நீட்டி இவர் மீதும் ஆறுதலை அறிக்கை செய்கிறேன். எந்த வயதை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமையை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நான் இவரை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் ஆறுதலை பெற்றுக் கொள்வாரா இந்த நபர்? இப்போது தண்ணீரை பருகுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிற தாகம் தீர்க்கப்படுவதை போல ஏக்கங்கள் தீர்க்கப்படட்டும், துக்கங்கள் மறையட்டும். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை நீர் கேட்டு அதை செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயராலே ஆமென். கர்த்தர் தாமே, நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ள இந்த ஆறுதலை வைத்திருக்கிறார். நண்பர்களே, இதை பிடித்துக் கொள்ளுங்கள். நாளை இரவு மீண்டும் சாட்சியின் வழியாய், வார்த்தையின் வழியாய் தேவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் எப்படி புது வாழ்க்கையின் பிரயாணத்தை தொடங்க முடியும், புது எதிர்காலத்தை தொடங்க முடியும். இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே தேவன் உங்களுக்கு முன் வைக்கிறார், உங்களை தயார்படுத்துகிறார் இந்த புது காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா. எனவே நீங்கள் தவறவிடக்கூடாது. நாளை இரவு இதே நிகழ்ச்சியில மீண்டும் எங்களோட இணைந்திருக்கும்படி தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆசீர்வாதமான ஒரு இரவாய் உங்களுக்கு இருக்கட்டும். சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.